ஹாய், இன்றைக்கி ஒரு ஜோக் ஷேர் பண்ணிக்கணும். a cruel joke on us. இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு விஷயம், பரபரப்பாக ஆக்கப்பட்டிருக்கிற விஷயம். அப்படி ஒரு சமாச்சாரம் தான். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ், அவங்க வீட்டில் ஏராளமான கணக்கில் வராத கேஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு அதிகாரியாக மேலதிகாரியாக சொல்லி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் அவரை எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே மாற்றிடுங்கப்பா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம வேலை முடிஞ்சது, மீட்டிங்கில் வேலை முடிஞ்சால் உடனே கொண்டாப்பா காஃபி குடிங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் அ ஜோக் இஸ் திஸ்? இந்த மனுஷன் வீட்டில் நெருப்பு பிடிச்சது எத்தனையோ பேர் வாயில் வைத்தறிச்சல், அது எத்தனையோ பேரில் எரிஞ்ச சாபம் கொடுத்ததுனால எரிஞ்ச வீடு, எத்தனையோ பேர் காசு கொடுத்துருப்பாங்க, எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்களே, எந்த மாதிரிலாம் வந்திருக்கு அந்த சம்பாத்தியம் வந்து நெருப்பு பிடிக்கப்பட்டு அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. அவர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து வந்தார், திருப்பி அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு. அண்ட் அலகாபாத் ஹைகோர்ட் இஸ் சேயிங் நாங்கள் என்ன ட்ராஷ் கேனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விச் இஸ் வெரி வேலிட். ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணலாமா? ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கும் ஜட்ஜு தப்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசமே கிடையாதா? மகாபாரதத்தில் ஒரு இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ் என்னென்னா, ஒரு யுதிஷ்டருக்கும் துரியோதனுக்கும் யார் இளவரசராக வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஒரு கேஸ். அதில் வந்து யுதிஷ்டர் கேட்குறார், 4 பேர் நிற்க வச்சு உங்களுடைய வர்ணம் என்ன? the point of that discussion is the logic of decision making was, படித்தவங்க, பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள், தர்மத்தை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற தண்டனை எல்லாமே இவங்களுக்கு கூட தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. அது சனாதனம். நமக்கு அதே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் மட்டும்தான் ப்ரொக்ரெசிவ் ரேட் ஆஃப் பனிஷ்மெண்ட். நிறைய சம்பாதிக்கிறியா உனக்கு நிறைய டேக்ஸ் போடுவோம் ரேட்லேயே. இது ஆனால் வந்து தண்டனை கொடுக்கும்போதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி சாதாரண ஒரு கிரிமினல், சாப்பாட்டுக்கு இல்லாதவன், பிக் பாக்கெட் வழிப்பறி கொள்ளடிக்கிறவனா அவனை ட்ரீட் பண்ணுறது அந்த வேறு ஏதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கவங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து லீவு, சஸ்பென்ஷன், ப்ரொமோஷன், ஸ்டாப்பிங் அதோட முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு தண்ணி இல்லாத காற்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சது. வேறு ஒன்றும் கிடையாது. ஜுடிஷியரியில் இருந்தால் ஒன்றும் கிடையாதோ? என்ன சார் நியாயம்? அவர் வந்து அலகாபாத்லேருந்து வந்தார், திருப்பி அலகாபாத்துக்கு அனுப்பிச்சிடுங்க சொல்கிறது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டா? என்ன பண்ணுறது இவங்கள? ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர். ஏற்கனவே ஐ வாஸ் திங்கிங், இந்த மாதிரி ஜுடிஷியரியில் தப்பான ஜட்ஜ்மெண்ட்னால ஹவு ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் டினைட் ஃபார் ஸோ மெனி பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஐ வாஸ் கலெக்டிங் டேட்டா. அது ஒரு தனியாக வீடியோ போடலான்னு கொஞ்சம் நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்றும் பண்ணல. பட் திஸ் ஹஸ் பிகம் டூ மச். In my view, there are 2 things that need to be done here. One, this person has to be treated just like how we will do it with a normal criminal. Normal, just another citizen. ஒரு ஆள்கிட்ட அன்அக்கௌண்டட் மணி கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ send him out, immediately suspend him and initiate inquiries and put him behind bars if he is proven guilty. அவர் ஜெயிலில் போய் உட்கார வேண்டாமா? சாதாரணமாக ஒரு ஆளுக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்கணுன்னா இவருக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டாமா? ஜட்ஜ்மெண்ட்டை உட்காந்து எத்தனை பேர் ஜட்ஜ்மெண்ட்டில் இவர் விளையாடி இருப்பார். அதுக்காக தானே அந்த காசு வந்திருக்கும். அவரை சும்மா விட்டுடலாமா? ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் திங் தட் நீட்ஸ் டு பி டன். செகண்ட் திங், நான் எனக்கு தோன்றது ஏதோ சொல்லிகிட்டே இருக்கேன் போலணுன்றதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். செகண்ட் திங், இவருக்கு வந்த காசுகளுக்கு சோர்ஸ் என்ன? அந்த சோர்ஸ் எதுக்காக இந்த காசு கொடுத்துருக்காங்க? ஸோ என்ன பர்டிகுலர் கேசஸ் ஆர் இன்வால்வ்ட்? இந்த கேசஸ்லாம் ஆர் தே கோயிங் டு பி ரீஓப்பன்ட்? இதெல்லாம் ஹவு சென்சிட்டிவ் ஆர் தீஸ் கேசஸ்? இதில் வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருந்தாங்களா? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் வேர் கிவன்? அந்த டிசிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ண போகிறோமா? கேஸை ரீஓப்பன் பண்ண போகிறோமா? பண்ணணும் இல்லையா? அதர்வைஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ்?
ஸோ எவ்ரிதிங் விச்செவர் எனக்கு அன்லெஸ் வி நோ த நேச்சர் ஆஃப் தோஸ் கேசஸ் அது வி cannot கமெண்ட். பட் எவ்ரிதிங் ஷுட் பி ரீஓப்பன்ட். இவர் டெல்லியில் வந்து தான் இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காருன்னா டெல்லியில் வந்து இவர் பார்த்த கேஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது தான். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுனா கடவுள் மாதிரி மதிக்கிறாங்க. இங்கே இப்படி இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜனங்களுக்கு க்ரெடிபிலிட்டி போயிடும்னு வேறு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு ஓரளவுக்கு மதிப்பு இருந்தது பல கேசஸில். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஐ ஹவ் லைக்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் எதையோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழகான விஷயம் இல்லை. இது வெளியில் ஒரு பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வாட் எவர் கொஞ்சம் சீரியஸ்னஸோட ஜுடிஷியரி மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவில் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படணும். இது தவிர ஜுடிஷியரி இஸ் தி ஒன்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட் எவர். சம்மர் வெக்கேஷன் இது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தான் சம்மர் வெக்கேஷன் கொடுக்குறாங்க தெரியும். அதை தவிர த ஒன்லி அதர் ப்ரொஃபஷன் இஸ் த ஜுடிஷியரி. கோர்ட்டெல்லாம் மூடுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. இதை பற்றி நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சம்மர் வெக்கேஷன் கொடுக்குற பழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு எல்லாரையும் உட்காந்து சின்சியராக வேலை பார்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் தான் முக்கியமாக வந்து க்ரெடிபிலிட்டி கொடுக்குற விஷயம். முதல்ல இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம்.